கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 33 கணபதி பட்டாபிஷேகமும் விரதமும். முனிவர்களே, சிவபெருமான் கணபதியை பாசத்தால் கட்டி மூர்ச்சை அடையச் செய்ததை நாரதர் மூலம் அறிந்த பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு, இனி என்ன செய்வேன், எங்கு போவேன், பிரளயத்தை செய்ய வேண்டி வந்ததே என்று துக்கித்து அநேகம் 1000 சக்திகளை உண்டாக்கினாள். அச்சக்திகள் மகாதேவியை பணிந்து, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களை பார்வதி தேவி நோக்கி, நீங்கள் சிறிதேனும் யோசிக்காமல் இந்த சமயத்தில் தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள் முதலானவர்களை அழித்து மகா பிரளயத்தை கிளப்பி விட வேண்டும். என்னுடையவன் என்றும் பிறன் என்றும் பார்க்க வேண்டுவதில்லை என்று கட்டளையிட்டாள். உடனே கர்ப்பாந்திரத்தில் செய்யும் சங்காரத்தைப் போலவே அக்னி தேவன் திருணங்களை தகிப்பது போலவும், பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், இந்திரன், குபேரன், சூரியன், சுப்பிரமணியன் என்று யோசிக்காமல் அகப்பட்டவர்களை ஆங்காங்கே அவர்களை வாயிற்போட்டு கபளீகரம் செய்யவல்ல சக்திகளில் சிலர் வாயை திறந்து கொண்டும், சிலர் பயங்கரமாகவும், சிலர் தலையை ஆட்டிக்கொண்டும் பலவாறு யுத்தம் செய்தார்கள். அந்த சமயத்தில் அந்த சங்காரத் தொழிலை பார்த்து விஷ்ணு முதலான தேவர்களும் முனிவர்களும், ஐயோ, மகா பிரளயமாக இருக்கிறதே, இது அகாலத்தில் சம்பவித்ததே, நாம் பிழைப்பது கடினம், ஆகா, என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று யோசித்துவிட்டு, இந்த மகா பிரளயம் பார்வதி தேவி கருணை செய்ய கருதினாலன்றி அடங்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு சக்தி சிவபெருமானின் இடுப்பில் ஓங்கி அடித்தாள். அதனால் சிவபெருமான் மிகவும் வருந்தி பார்வதியிடம் சென்று இது என்ன என்று கேட்கவும் கூட சக்தியற்று இருந்துவிட்டார். சக்திகள் தராதரமின்றி யாவரையும் துன்புறுத்தினார்கள். நாரத முனிவர் அப்போது தேவர்களுக்கு எல்லாம் நன்மை செய்ய கருதி பிரம்மா முதலான தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து மெல்ல தலை நீட்டி அவர்களோடு கலந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்துவிட்டு, ஆகா, இனி பார்வதி தேவிக்கு தயை வரச் செய்யாவிட்டால் நமக்கு சுகம் உண்டாவதில்லை என்று கூறினார். அவரை தேவர்கள் உற்று நோக்கி, நாரதரே, நீங்களே அதை செய்வதற்கு தகுந்தவராதலில் தயை செய்து அந்த பார்வதி தேவியிடம் சென்று தேவியின் கோபத்தை தணியச் செய்யவும் என்று வினயத்துடன் கூறினார். நாரதர் சில முனிவர்களுடன் பார்வதி தேவியிடம் சென்று யாவரும் ஒன்று கூடி பின்வருமாறு தோத்திரம் செய்தார்கள். ஜகதம்ப நமஸ்துப்யம் பிரக்ருத்யை தே நமோஸ்துதே, அபர்ணாயை நமஸ்துப்யம் கிரிஜாயை நமோஸ்துதே, பவான்யைதே நமசைவ துர்காயைதே நமோஸ்துதே, பத்ராயைதே நமஸ்துப்யம் பிரக்ருத்யைதே நமோஸ்துதே, சண்டிகாயை நமஸ்துப்யம் காத்யாயன்யை நமோஸ்துதே. ஜெகன் மாதா, பிரகிருதி ரூபியே, சருகு பக்ஷணமுமின்றி தவம் செய்பவளே, பர்வதராஜ புத்திரியே, பவானியே, துர்க்க சம்ஹாரியே, சகல ஜகத்துக்கும் மங்களம் செய்பவளே, முதலாக உள்ளவளே, சண்டமுண்ட சம்ஹாரியே, காத்யாயனியே, உமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று துதி செய்ததும் பார்வதி தேவி அவர்களை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் முனிவர்கள் அனைவரும் பயந்து அவளது திருவடியில் வீழ்ந்து வணங்கி
தாயே, சிவபெருமானும் நாங்களும் மிகவும் கஷ்டத்தை அடைந்தோம். ஆகையால் சம்ஹாரத்தை நிறுத்தி சாந்தமடைய வேண்டும். நாங்கள் அனைவருமே உன்னால் படைக்கப்பட்டவர்களாகையால் சாந்தமடைய வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதனால் பார்வதி தேவி தயவு செய்ய கருதி, என் புத்திரன் கணபாலன் மூர்ச்சை தெளிந்து எழுந்த பிறகு இந்த சம்ஹாரம் நிற்கும். அதுவரையில் இந்த சம்ஹாரம் நடந்தே தீரும். தாயான என் கட்டளையை முன்னிட்டு தனியாகவும் சிறுவனாகவும் ஒருவனாகவும் இருந்து என் அந்தப்புரத்தை காவல் செய்தான். அவனுக்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போர் செய்தது முறையற்ற செயல், நீதியற்ற செயல். ஆகையால் உங்கள் யாவராலும் அவன் பூஜிக்கப்படுவானாயின் சகலருக்கும் முதற் கடவுளாக இருந்தாலன்றி நான் செய்யும் சம்ஹாரம் ஒழியாது. நீங்களும் சுகமடைய மாட்டீர்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அவர்கள் அனைவரும் தேவியிடம் விடை பெற்று சிவபெருமானை அடைந்து நிகழ்ந்தனவற்றை சொன்னார்கள். சிவபெருமானும் விஷ்ணு முதலான தேவர்களும் அதை கேட்டு தீவிரமாக ஆலோசித்துவிட்டு, இப்பொழுது உலகங்களுக்கு க்ஷேமம் உண்டாவதே முக்கியம் ஆகும். ஆகையால் பார்வதி தேவியின் விருப்பப்படி நடப்பதுதான் நன்மையை தரும் என்று தீர்மானித்தார்கள். பிறகு சிவபெருமான் சஞ்சீவி முதலிய சகல ஔஷதங்களையும் கொண்ட துரோணாச்சலம் என்ற மலையை தம் முன்னால் வரவேண்டும் என்று நினைத்தார். உடனே சஞ்சீவகரணம் முதலிய மருந்து மூலிகைகள் நிறைந்த அந்த மலை அங்கு வந்து சேர்ந்தது. அதிலுள்ள மூலிகைகள் படிந்த காற்று வீசியது. அதனால் போரில் உயிர் ஒழிந்த தேவ முனி பிரதம கணங்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். அப்போது பாசத்தால் கட்டுண்டு மூர்ச்சித்து கிடந்த கணபாலனை பார்த்த சிவபெருமான் வருந்தி பாசத்தை அகற்றி தமது திருக்கையால் அவனது திருமேனியை தடவினார். அக்கணமே கணபாலன் மூர்ச்சை தெளிந்து எழுந்து, என் இரும்புலக்கை எங்கே? என்னுடன் போர் செய்த அந்த விஷ்ணு எங்கே? அவனை கொல்ல வேண்டும் என்று அறைகூவிக்கொண்டே தன் இரும்புலக்கையை கையிலே தூக்கி நின்றான். இந்திரன் முதலான தேவர்களும் நாரதன் முதலான முனிவர்களும் கணன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தது கண்டு மகிழ்ந்து சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மன் முதலிய மூப்பெரும் தேவர்களை பார்த்து, இனி பார்வதி தேவியார் கேட்ட காரியங்கள் எல்லாம் உங்களால் செய்து முடிய வேண்டும் என்றார்கள்.